திஸ் மொமெண்ட் என்ற இசை ஆல்பத்திற்காக இசைக்கான உயரிய கிராமி விருது பெற்ற சக்தி பேண்ட் இசைக்குழுவைச் சேர்ந்த செல்வ கணேஷ் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலிருந்து புதிய தலைமுறை கழித்த தொலைபேசி பேட்டியை பார்க்கலாம். சார், எவ்வளோ மகிழ்ச்சியா உங்களுக்கு இருக்கு சார் இந்த கிராமி அவார்ட் கிடைச்சது? உங்க கிராமி அவார்ட் வந்து இட் இஸ் எப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ டாப் மோஸ்ட் அவார்ட் ஃபார் மியூசிக். இதுக்கு அது வந்து எனக்கு என்னன்னா பெரிய சந்தோஷம் வந்து அப்பா ஃபர்ஸ்ட் வாங்கினார். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் மியூசிஷியன் டு கெட் கிராமி அப்பா. அதுக்கப்புறமா இப்போ வந்து சவுத் இந்தியன் பெர்கஷன்ல வந்து நான் 2வது வாங்குறேன், அதாவது சவுத் இந்தியன் பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து எப்படின்னா நம்ம மண்ணுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா எங்க அப்பா வாங்கும்போது அப்பா தான் சொன்னார், என்னோட வாத்தியம் மண் வாத்தியம், இது வந்து நம்ம ஊர்ல தயார் பண்ண வாத்தியம். ஸோ எனக்கு அவார்டு கிடைக்கல, என்னோட வாத்தியத்துக்கு தான் அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த அவார்டு அந்த வாத்தியத்துக்கு போகும்போது அது என் மண்ணுக்கு தான் போய் சேரும் அப்படின்னார். அதே தான் நானும் சொல்லணும். இப்போ இது வந்து இட் இஸ் லைக் ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ, ஃபார் லைக் இந்தியாவுக்கு வந்து நம்ம நாட்டுக்கு, நம்ம சென்னைக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு, நம்ம இதுக்கு என்ன செய்யணும்னா இதுதான் நம்மளால பண்ண முடியும். இந்த அவார்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா சார்? ஏன்னா நாமினேட் ஆகி இருந்தது ஃபர்ஸ்ட். சோ உங்களுக்கு நாமினேட் ஆச்சு, கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து எங்க கூட நாமினேட் ஆன அந்த 4 பேர் வந்து எல்லாருமே வேற லெவல்ல டாப்பா இருக்கிறவா. பட் ஒரு குட் திங் இஸ் லைக் இந்த பேண்ட் இந்த குரூப் வந்து 50 இது நாங்க செலிப்ரேட் பண்ணது 50th இயர் இந்த பேண்ட் ஆரம்பிச்சு. அதனால ஒரு கன்சிடரேஷன் இருந்தது. அந்த ஒரு காரணத்துக்கும் இருக்குமா, ஏன்னா இதெல்லாம் இந்த அவார்ட் வந்து இட் இஸ் அ ட்ரூ purely considered they will vote for the best music. கேட்டுட்டு இது பேண்ட் யாரெல்லாம் வாசிச்சிருக்காங்க, எப்படி வாசிச்சிருக்காங்க எல்லாத்தையும் கேட்டுதான் பண்ணுவாங்க. அதனால அங்க உட்காந்து அந்த 5 நாமினேஷன் அவங்க ரீட் அவுட் பண்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்லும் போது வந்து the moment அவ சொல்லும் போது அதான் இந்த ஆல்பம் பேரு திஸ் மொமெண்ட். அத மாதிரி அந்த மொமெண்ட்ல அவங்க சொல்லும் போது யூ won't believe it. நான் அது அப்படியே வந்து we were flying. எனக்கு ஒரு சந்தோஷம், இந்தியாலேயே வந்து ஃபாதர் அண்ட் சன் கிராமின்னா அது என் ஃபேமிலியில அப்பாக்கு அப்புறமா நான் வாங்கியிருக்கேன். ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், இந்தியால வந்து ஒரே ஃபேமிலியில 2 கிராமி வந்து நானும் எங்க அப்பாவும் நானும். ரஹ்மான் கரெக்டா அங்க வந்தார். ரஹ்மான் வாஸ் சோ ஹாப்பி. ரஹ்மான் செட், செல்வா ஐம் சோ ப்ரவுட். இன்னும் நிறைய தமிழ் மக்கள்லாம் வந்து அவார்டு இந்த மாதிரி இடத்துல போய் வாங்கும்போது நம்மளோட மண் என்ன அப்படின்னு பேசப்படும் அப்படின்னு சொன்னார். இப்பதான் ஜஸ்ட் ஐ met him. அது மாதிரி சொல்லும் போது எனக்கு வந்து இட்ஸ் ப்ரௌட் மூமெண்ட். ஏன்னா நான் வந்து ரொம்ப ப்ரௌடா சொல்லிப்பேன் ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் என் வீடு எனக்கு, எங்க அப்பா எனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரௌட். அதுக்கப்புறமா அப்கோர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா மத்த ஊர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரும். அது மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து நம்மளோட வீடு அப்படின்னா அது என் நாடு.